ஸோ நாட்டுக்கே முதலமைச்சரை நீங்க தான் அனுப்புறீங்க வெளிச்சம் போட்டு. ஏன்னா உங்க ஒளியினால தான் நிறைய பேர் என்ன நாடே அதனால தான் வாழுதுன்னு சொல்லுங்க. ஸோ நீங்க நல்லா இருக்கணும்ட்டு வேற யார் வேண்ட மாட்டாங்க. சத்தியமா நான் வேண்டிப்பேன். அந்த சாங்கில் அவர் நடந்து வர்றாரு. நான் இந்த மானிட்டரில் ஷார்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நடுவில் ஒரே சவுண்டு இப்படி அப்படியும் போகிறாங்க. அதுக்கப்புறமா கட் கட் கட்டுன்னு சொல்லிட்டு என்னடான்னா அவர் நடந்து வரும்போது அவர் அந்த தண்ணியில் காலை வச்சு தான் நடந்து வந்து ட்ரெயின் ஏறணும். அந்த தண்ணி ஷாக் அடிக்குதுன்னு இந்த ஒயரெல்லாம் இவனுங்களுக்கு ஷாக் அடித்தாலும் பரவாயில்லன்னு லைட்மேன்ஸை பற்றி உண்மையாகவே செல்வமணி சார் மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ் மாதிரி என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் நிறைய தெரியும். அவரை கூப்பிடையாடு எல்லாம் சார் எனக்கு ஒன்றுமே நடிக்கல வராது சார், நீ நடிக்க வேணும், டைலாக்லாம் நான் பேச மாட்டேன் சார், நீ பேசவே வேணாம், உன் கையில் மிக்சர் கொடுத்துருவோம் அதை சாப்பிட்டே இரு, ஸ்டார்ட் கேமரான்னு சாப்பிட்டு எப்பவும் ஃபுல்லாக சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் வயிறு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் கேமரான்னு சாப்பிட ஆரம்பிப்பார். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சிறு இது காணிக்கை. Title sponsor The Chennai Silks, Dr. Shri Verma Wellness, Presta, GT Holidays, Presents, Cinema Industries Lightman Association's 50th Anniversary Golden Jubilee Celebration. Powered by MP Developers, Joy Alucas, Atrim, Vicura, Jaychandran. அனைவருக்கும் வணக்கம். பெப்சி தலைவர் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் முதற்கொண்டு இந்த குழுவிற்கும் இந்த 24 சங்கத்தை சேர்ந்த பெப்சி ப்ளஸ் நடிகர் சங்கம் 25 சங்கங்களை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சினிமா உருவாகுது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஒரு சங்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒளி காமிக்கிறது உங்கள் சங்கம்தான். அந்த சங்கம் அந்த சங்கத்தில் இருக்கவங்களோட நான் 46 படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கே ஒரு 4 இன்சிடெண்ட் இருக்கு. எந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறது, ஆட்கள் பேர் கூட ஞாபகம் இருக்காது, ஆனால் அவங்க ஃபேஸை பார்த்த உடனே ஞாபகம். இங்கே கூட அப்படிதான் நிறைய பேர் முன்னாடி நின்னவனை தான் எப்படியா இருக்கு அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு. இந்த குணா, மனோகர், இந்த இவங்கள மாதிரி சில பேர், பாஸ்கர், இந்த மாதிரி பேருங்க தான் கொஞ்சம் தெரியுமே தவிர இல்லை மிச்சர் மாமா இவங்க பேர் தான் தெரியும். மற்றபடி வேலை அங்கே நடக்கும்போது தான் டேய் அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்கல்ல, அப்போ பார்க்கும்போது தான் எப்படி பாருங்க நான் நடிக்க போகிறேன்ல இப்போது. அப்போல்லாம் கூட நிறைய பேர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரிச்சயம் இருக்குது. நாங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு அவங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சங்கம் இருக்குது. இந்த சங்கத்து மூலிமா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும். ஏன்னா உங்கள் ஒளியினால தான் நிறைய பேர் என்ன நாடே அதனால தான் வாழுதுன்னு சொல்லுங்கள். நான் இப்போ மட்டும் இல்லை, எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா மேடத்துலேருந்து அங்கே என்டிஆர், அங்கே இப்போ இருக்கிற பவன் கல்யாண், இப்போ இருக்கிற விஜய், எல்லாருக்குமே உங்களுடைய ஒளிப்பட்டு தான் பிரகாசமாக அவங்க ஒளியை ஜொலிக்கிறாங்க. ஸோ நாட்டுக்கே முதலமைச்சரை நீங்கள் தான் அனுப்புகிறீங்க வெளிச்சம் போட்டு காமிச்சு அவங்கள நாட்டுக்கே முதலமைச்சரை அனுப்புகிறீங்க. ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு வேறு யார் வேண்ட மாட்டாங்க. சத்தியமாக நான் வேண்டிப்பேன். ஏன்னா அத்தனை இன்சிடென்ட்ஸ் எனக்கு நடந்திருக்கு, நிறைய இன்சிடென்ட்ஸு. நான் இந்த லிங்கா படம் ஆடியோ ரிலீஸில் நான் அழுதேன் பேசும்போது. அதுக்கு காரணம் யாருன்னு அந்த குணாக்கெல்லாம் தெரியும். அது என்ன காரணம்னா, அதாவது நீங்கள்லாம் எந்த அளவுக்கு பொதுநலமாக இருக்கீங்க, சுயநலமாக இல்லாமல் இருக்கீங்கன்றதுக்கு ரீசன் அதுதான். அதாவது அந்த ட்ரெயின் ஓரத்தில் அவர் இந்த அந்த ட்ரெயின் பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபாரத்தில் ரஜினி சார் நடந்து வருவார். இங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் எஃபெக்ட், நைட் எஃபெக்ட்டுன்னு நினைக்கிறேன், நைட் எஃபெக்ட்டு. அதில் அவர் நடந்து வருவார். ஓன்னு மழை பெய்யும், நம்ம சொல்கிற மழை தான். ஆனாலும் அந்த மழை தண்ணி ஏற்கனவே 2-3 ஷாட் எடுத்ததுனால ஃபுல்லாக தண்ணி ஓரமாக தேங்கி இருந்து அதில் இந்த ஒயரை போய் அதில் பட்டு அந்த தண்ணியே ஷாக் அடிக்குது. எனக்கு இது தெரியவே தெரியாது. நடுவில் ஒரே கஜா முச்சான்னு ஒரே சவுண்டு. அவர் அங்கேருந்து நடந்து வர்றாரு. நான் அவரை சாங்கு வேற போட்டு விட்டேன். அந்த உண்மை ஒரு நாள் வெல்லும் அந்த சாங்கு போட்டு விட்டேன். அந்த சாங்கில் அவர் நடந்து வர்றாரு. நான் இந்த மானிட்டரில் ஷார்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நடுவில் ஒரே சவுண்டு இப்படி அப்படியும் போகிறாங்க. அதுக்கப்புறமா கட் கட் கட்டுன்னு சொல்லிட்டு
என்னடான்னா அவர் நடந்து வரும்போது அவரு அந்த தண்ணியில காலை வச்சு தான் நடந்து வந்து ட்ரெயின் ஏறணும். அந்த தண்ணி ஷாக் அடிக்குதுன்னு இந்த ஒயரெல்லாம் இவனுங்களுக்கு ஷாக் அடிச்சாலும் பரவாயில்லன்னு அந்த ஒயர்களெல்லாம் அந்த ஷாக்கோடையே தூக்கி தூக்கி வெளியில போடுறானுங்க. ஓடி 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 எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். யாரா நீங்களா? அந்த அனுபவம் வந்து அன்னைக்கு என்ன மேடையில் அழ வச்சுது. இந்த மாதிரி எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி நான் வந்து உங்களை கேட்பேன், டேய் சாப்பிட்டியா? என்ன மட்டன் போட்டாங்களா? சார் 2 துண்டு தான் சார் போட்டாங்க. ஏய் யாரா அவன்? மேனேஜருக்கு வாடா. யாரா ப்ரொடக்ஷன் பாய்ங்க வா. இன்னும் 2 துண்டு போடுறேன். ஏன் நீயே லைட் தூக்கிட்டே இருவ? செக் போட அவங்களுக்கு. போடா மறுபடியும் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் லைட்டை தூக்கிட்டு மொல்லமாக ஒருத்தர் நடந்து போனா, என்ன சார் சாப்பிட்டீங்களா சார்? நல்லா சாப்பிட்டேன் சார். அப்போ என்னடா ஓடுறேன் அப்படின்னு ஓடுவாங்க. அதாவது நம்ம என்னமோ நம்ம வந்து அவங்களுக்கு பெரிய சீஃப் கமாண்டர் மாதிரி அவங்க நினச்சிட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் வந்து லைட்மேன்ஸை பற்றி உண்மையாகவே செல்வமணி சார் மாதிரி இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் மாதிரி என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் நிறைய தெரியும். மோர் தென் ஆர்டிஸ்ட். ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து ஷார்ட் ரெடின்னு தான் கூப்பிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்டுக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப நல்ல அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்கள்லாம் மறக்க முடியாது. இந்த 50 ஆண்டு விழா அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த சங்கங்கள் தான் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த சங்கம் வந்து மென்மேலும் உயரணும். அவங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு, கடைசி நேரத்துலேயும் ஒரு ஆதரவு. எல்லாமே சங்கங்கள் தான். எனக்கு இந்த மிச்சர் மாமானவனு ஞாபகம் வரும். அவர் வந்து எலக்ட்ரிஷியனாக உட்காந்துருப்பார். ஆனால் வெள்ளையாக இருப்பார். இருந்தால் நான் அப்படி போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டு நாட்டாமையில், சார் சார் அவரை கூப்பிடையாடு எல்லாம் சார் எனக்கு ஒன்றுமே நடிக்கல வராது சார். நீ நடிக்க வேணாம், டைலாக்லாம் நான் பேச மாட்டேன் சார், நீ பேசவே வேணாம், உன் கையில் மிச்சர் கொடுத்துருவோம், அதை சாப்பிட்டே இரு. ஸ்டார்ட் கேமரான்னு சாப்பிடு, எப்பவும் ஃபுல்லாக சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் வயிறு ரொம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் கேமரான்னு சாப்பிட ஆரம்பிப்பார். அவர் எவ்வளோ ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறமா அவர் வந்து நிறைய இடத்துல பார்த்தேன். அவருடைய பையன் இப்போது லைட்மேனாக இருக்கார், சவுண்ட் இன்ஜினியராக இருக்கார். ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த சங்கம் நீடூழி வாழ வேண்டும். அந்த சங்கத்தில் இருக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் நல்லது செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சிறு இது காணிக்கை. சூர்யா அளவுக்கு இல்லைனாலும் அதில் 10ல் ஒரு பங்கு இந்த சங்கத்திற்கு அளிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ 1 lakh இருக்கு. தேங்க்யூ so much. மிக்க நன்றி சார். உங்களுக்கு பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நீங்க கொடுத்ததுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி, பாராட்டுகள் சார். இயக்குனர் திரு KS ரவிக்குமார் சாருக்கு, திரு RB உதயகுமார் சாரும், செயலாளர் பெப்சியின் செயலாளர் சுவாமிநாதன் சாரும் வந்து பொன்னாடையையும் ஒரு ஷீல்டையும் கொடுத்து மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மீனா, நானும் நீ உட்காந்துருக்கும் போது பாட்டு போட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல? அந்த படம் அபய் சண்முகி, அதுல எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்தது. காத்தாடி மேலே விடுறோம் மொட்டை மாடியில். அந்த காத்தாடி வந்து கரெக்டாக பறக்கணும் இல்லையா? அது சரியாக பறக்காது, தூக்கி விடணும். அது மேலே வந்து வெறும் நூலை பிடிச்சிக்கிட்டு நிற்பான் அவன். ஒரு பெரிய ஏணி போட்டுக்கிட்டு, அதாவது அவர் இங்கேருந்து நூல் போவோம்ல, அந்த குழந்தையும் கமல் சாரும் ஆட்டுறதுக்கு, அது பெரிய ஏணி போட்டு மொட்டை மாடிக்கு மேலே ஒரு பெரிய ஏணியை போட்டு வெறும் அந்த நூல் கண்டை பிடிச்சிட்டு நிற்பான் அந்த ஆட்டுறதுக்காக. ஏன்னா அப்போல்லாம் சிஜி கிடையாது, இப்போல்லாம் சிஜியில் நூல் போட்டுடலாம் அப்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ மீனா பக்கத்தில் இருக்கும்போது இந்த பாட்டை வேறு போட்டு விட்டாங்களா, பழசெல்லாம் மறக்க கூடாது. நீங்கள் வர வரைக்கும் பேசணுமேனு பேசினேன், சாரி. Title sponsor, the Chennai Silks, Dr. Shrivarma Wellness, Presta, GT Holidays, Presents, Cinema Industries Lightman Association's 50th Anniversary Golden Jubilee Celebration. Powered by MP Developers, Joy Alucas, Atrim, Vicura, Jaychandran.